என் பேர் மஞ்சு. இன்னைக்கு இந்த வீடியோல என்னோட ஃபுல் டே விளாக் தாங்க பார்க்க போறோம். சண்டே ஒரு மேரேஜுக்கு போனோம். அதனால தலைக்கு ஹென்னா போடுறது, சமையல் பண்றது, துணியெல்லாம் பேக் பண்ணி வைக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, என்னோட கிச்சன் கவுண்டர் டாப் எல்லாத்தையுமே கிளீன் பண்ணி நான் வைக்கணும். நைட்டு தூங்க எவ்வளோ நேரம் ஆகப்போகுதுன்னு தெரியல. காலையில எந்திரிச்ச உடனே நான் ஊருக்கு கிளம்பணும். தலைக்கு ஹென்னா போட்டு ஒரு 20 டேஸ்க்கு மேல ஆயிருக்கும். கலர் எல்லாமே ஃபேடா இருந்தது. அதனால இன்னைக்கு பீட்ரூட்டும் போட்டிருக்கேன், நெல்லிக்காவும் போட்டிருக்கேன். இது 2த்தையும் அரைச்சு ஜூஸ் எடுத்து நான் வந்து ஹென்னால மிக்ஸ் பண்ண போறேன். பீட்ரூட்டும் நெல்லிக்காவும் போடும்போது கலர் வந்து நல்ல டார்க் ப்ரவுன் கலர்ல வரும். கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரமாச்சும் இந்த ஹென்னாவ நான் தலையில வச்சிருக்கணும். அப்பதான் எனக்கு டார்க் ப்ரவுன் கலர்ல வரும். நெறைய பேர் கேட்குறீங்க, என்னோட தலைக்கு ஹென்னா போட்டாக்கா ரெட் கலரா தெரியுது அப்படின்னு. ஃப்ரெஷ்ஷா அரைச்சு போடுற ஹென்னால வந்து கண்டிப்பா ரெட் கலர் தாங்க வரும். பாக்கெட்ல வர மெஹந்தி பவுடர், நெல்லிக்காய், பீட்ரூட் இதெல்லாம் அரைச்சு, அதோட ஜூஸ்ல நம்ம மிக்ஸ் பண்ணி, கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரமாச்சும் வச்சோம்னு வச்சுக்கோங்க. டார்க் ப்ரவுன் கலர்ல வருங்க. இன்னும் மதிய சமையல் நான் செய்யவே இல்ல. சமையல் பண்றதுக்கு முன்னாடி இந்த ஹென்னாவ நான் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன்னு வச்சுக்கோங்க. சமையல் பண்ணி முடிக்கிறதுக்கும், அதுக்கப்புறமா இத அப்ளை பண்றதுக்கும் எனக்கு சரியா இருக்கும். சமையலும் இன்னைக்கு ரொம்ப சிம்பிளா தான் செய்ய போறேன். ஏன்னா, மிச்சம் இருந்துச்சுன்னா, அதெல்லாம் வேஸ்ட் ஆகும் அப்படிங்கிறதுக்காக. என் பையனுக்கு ஆஃபீஸ் ரொம்ப தூரம் அப்படிங்கிறதுனால, ஆஃபீஸ் பக்கத்திலேயே ரூம் எடுத்திருக்கான். வாரத்துல 5 நாள் அங்க இருப்பான். வீக்கெண்டுல மட்டும் தான் வீட்டுக்கு வருவான். அந்த 2 நாளும் அவனுக்கு என்ன கேட்குறானோ, அதுதான் நான் சமையல் பண்ணுவேன். ஊருக்கு போறதுனால சாம்பார் எதுவும் செய்யாதீங்க. சிம்பிளா ஒரு மோர் குழம்பும், ஒரு சில்லி சிக்கனும் எனக்கு செஞ்சு குடுங்கன்னு கேட்டிருந்தான். அதனால இன்னைக்கு சமையலும் பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து சீக்கிரமா முடியிற மாரி மெனு தான். ஆல்ரெடி நம்ம சேனல்ல நான் சில்லி சிக்கன் எப்படி பண்றேன் அப்படிங்கிற வீடியோவும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த வீக் நீங்க கேட்ட ஒரு சில வீடியோஸ் என்னால அப்லோட் பண்ண முடியல. ஏன்னா, என்னோட ஹெல்த்துமே கொஞ்சம் சரியில்லாம இருந்தது. நீங்க பண்ற கமெண்ட்டுக்கே பார்த்தீங்கன்னா, நான் லேட்டா தான் நான் ரிப்ளையே பண்ணியிருப்பேன். ஹெல்த் சரியில்லனாலும் என்னால முடிஞ்ச அளவுக்கு வீடியோ எடுத்து இந்த வீக் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஏன்னா, நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நெறைய பேரு வீடியோ வரும்னு எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு ஏமாற்றம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் என்னால முடிஞ்ச அளவுக்கு வீடியோ எடுத்து நான் அப்லோட் பண்ணேன். நெக்ஸ்ட் வீக்லேருந்து நீங்க கேட்ட ஒவ்வொரு வீடியோவும் கண்டிப்பா வரும். என் பையன் ஊருக்கு வரப்போறதில்ல. என் பொண்ணு, நானு, ஹஸ்பண்ட் தான் போக போறோம். 2 நாள் அவன் இங்க தான் இருப்பான். கிச்சன் மொத்தத்தையும் கிளீன் பண்ணி வச்சுட்டு போயிட்டேன்னு வச்சுக்கோங்க. அவன் வேணும்னா சமைப்பான். இல்லனாக்கா வெளியில கூட வாங்கி சாப்பிட்டுப்பான். சில்லி சிக்கன் குக்கர்ல வேக வைக்கிற நேரம் தாங்க. கடாயில செய்யறதுக்கு ஒரு 10 நிமிஷம் தான் ஆகும். மோர் குழம்பும் அதே மாதிரி எல்லாத்தையும் போட்டு மிக்ஸியில அரைச்சு நம்ம தாளிச்சு விட்டோம்னா, ஒரே ஒரு 10 நிமிஷத்துல அந்த குழம்பும் ஆயிடும். ஊருக்கு எங்கனா கிளம்பிட்டோம்னு வச்சுக்கோங்க. எல்லாரும் கிளம்பி போயிட்டா பரவால்ல. யாராவது ஒருத்தர் வீட்ல இருந்தா கூட, அவங்களுக்கு எதனா சமைச்சு வச்சுட்டு போக வேண்டியிருக்கு. பாத்திரம் எல்லாம் கழுவி கிச்சன கிளீன் பண்ணி வச்சுட்டு, இருக்கிற துணிமணியெல்லாம் துவைச்சு போட்டு மடிச்சு வச்சுட்டு, இதெல்லாம் பண்ணிட்டு போறதுக்குள்ள எதுக்குடாப்பா ஊருக்கு போறோம் அப்படிங்கிற எண்ணமே நமக்கு வந்துருது. ஊருக்கு போகும்போது தான் இவ்ளோ வேலைன்னு பார்த்தீங்கன்னா, ஊருக்கு போயிட்டு வந்தாலும் நம்ம அங்கருந்து கொண்டு வர துணி, 2 நாள் வீட்ல ஆள் இல்லனாலும் வீடே வீடா இருக்காது. இதை எல்லாத்தையும் கிளீன் பண்ணி எடுக்கிறதுக்கே 2 நாள் ஆயிடும். சமையல் முடிச்ச பிறகு நேத்து துவைச்சு போட்டிருந்த துணி எல்லாமே அப்படியே இருந்துச்சு. காலையிலேயே ஒரு ப்ரோகிராம் பார்க்கணும்னு நெனச்சிருந்தேன். பார்க்க நேரமே இல்ல. அதனால லேப்டாப்ல அந்த ப்ரோகிராம ஆன் பண்ணி வச்சுட்டு, அப்படியே துணி மடிக்கவும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இது நேத்து துவைச்ச துணி தான். இன்னைக்கு துவைச்ச துணி காஞ்சிட்டு இருக்கு. அது காஞ்சாலும் அதுக்கப்புறமா அதையும் மடிச்சு வைக்கணும். நம்மள மாரி ஹவுஸ் ஒய்ஃப்க்கு எங்க போனாலும் வேல தாங்க. துணி எல்லாம் மடிச்சு வச்சுட்டு நான் தலைக்கு ஹென்னாவும் அப்ளை பண்ண போறேன். ஹென்னாவ அப்ளை பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க. என்னால ஒரே ஒரு 5 மினிட்ஸ் கூட என்னால படுக்க முடியாது. நான் ஊருக்கு போயிட்டு ரிட்டர்ன் வர்றதுக்குள்ள என் பையன் இங்கிருந்து கிளம்பிடுவான். அதனால அவனுக்கு தேவையான துணி எல்லாத்தையுமே நான் துவைச்சு வச்சுட்டு போனா தான் அவனுக்கு எடுத்துட்டு போறதுக்கு சரியா இருக்கும். எங்கேயாச்சும் ஒரு 2 நாள் போயிட்டு வரணும்னா கூட, ஒரு நாளைக்கு முன்னாடியே நம்ப கால்ல வீல் கட்டிக்கிட்டு தாங்க வீட்ல சுத்த வேண்டியதா இருக்கு. லாஸ்ட் வீக் தான் நான் ஹேர் கட் பண்ணிட்டு வந்தேன். இப்ப என்ன பார்த்தீங்கன்னா, பின்னாடி இருக்கிற முடிக்கு மட்டும் நான் வந்து ரூட்லேருந்து போடப் போறேன். ஃப்ரண்ட்ல இருக்கிற முடிக்கு வந்து ரூட்ல டச் பண்ண போறதில்ல. மேல இருக்கிற முடிக்கு மட்டும் தான் நான் போடப் போறேன். நெறைய பேரு நான் ஃப்ரண்ட்ல இருக்கிற முடிக்கு ஹேர் கலர் போடுறேன் இல்லையா? அது வந்து உங்களுக்கு எத்தன நாளைக்கு வருது அப்படின்னு கேட்குறீங்க. ஆல்ரெடி கருப்பான முடி அப்படியே தாங்க கருப்பாவே இருக்கும். உள்ளேருந்து புதுசா குரோத் ஆகி வர முடி வந்து வெள்ளையா தான் வரும். அந்த முடிக்கு மட்டும் நம்ம ரூட்ல ஒரு 15 நாளைக்கு ஒரு முறை நம்ம டச் அப் பண்ணாலே போதும்.
வயசாகிறது பற்றி ஒன்றுமே இல்லைங்க, வயசாகிட்டு போட்டோம். ஆனால் இந்த தலைமுடியில் வர வெள்ளை முடி இருக்கு பாருங்க, சடனாக ஒரு ஃபங்க்ஷனுக்கு போக முடியறதில்ல. அரைக்குறைய ஹேர் கலர் இருந்துக்கிட்டு நம்ம வீட்டை விட்டு வெளியே தலை காமிக்கவும் முடியறதில்ல. ஹேர் கலர் பண்ணாமல் அப்படியே வெள்ளை முடியை விட்டுட்டாலே நம்ம நினச்ச இடத்துக்கு நினச்ச நேரத்துக்கு போகலாம் போல இருக்குங்க. என்னோட அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே கிரே ஹேர் வந்துருச்சு. அதனால எனக்குமே பார்த்தீங்கன்னாக்கா 20 வயசுலேயே அங்கங்கே ஒன்று ஒன்று தெரிய ஆரம்பிச்சுது. என்னோட 25வது வயசுலேருந்து இப்போ வரைக்குமே என்னோட தலைக்கு நான் ஹென்னா போட்டுட்டு தாங்க இருக்கேன். தலைக்கு போட்டு முடிச்ச உடனே நான் வந்து துணி பேக் பண்ண வந்துட்டேன். சண்டே மார்னிங் கோவிலில் கல்யாணம், ஈவினிங் பார்த்தீங்கன்னா மண்டபத்தில் ரிசப்ஷன் வச்சுருக்காங்க. இதுக்கு தேவையான துணி எல்லாமே நான் எடுத்து இப்போ ஐரன் பண்ணி வைக்கணும். நம்மக்கிட்ட எவ்வளோ துணி இருந்தாலும், எவ்வளோ சேரீ இருந்தாலும், ஒரு ஃபங்க்ஷனுன்னு வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்க, என்ன துணி போடுறது அப்படின்னு தாங்க மண்டையை பிச்சுப்போம். நான் மட்டும் தான் அப்படியா? இல்லை நீங்களும் அப்படி தானா? எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. சாரி எடுத்து வைக்கணும்னு போனாலே ப்ளவுஸு தாங்க ப்ராப்ளமா இருக்கும். ஒண்ணு லூஸா இருக்கும், இல்லைன்னா டைட்டா இருக்கும். இதெல்லாம் செக் பண்ணி பார்த்து தான் நம்ம சாரியே எடுத்து வைக்க வேண்டியதா இருக்கும். அது மட்டும் இல்ல, நம்ம கட்டுன சாரியே நம்ம சொந்தக்காரங்க முன்னாடி கட்டணும்னு வச்சுக்கோங்க, இவகிட்ட வேற சாரியே இல்ல போல இருக்கு அப்படின்னு நினைப்பாங்க. அதனாலேயே யோசிச்சு யோசிச்சு நம்ம சொந்தக்காரங்க முன்னாடி எந்த சாரி நம்ம இதுவரைக்கும் கட்டலையோ, அந்த சாரியா பார்த்து எடுத்து வைக்கிறதுக்கு நமக்கு நேரம் சரியா இருக்கும். ஊர்ல வெயில் அதிகமா இருக்கும். அதனால நான் வந்து பட்டு சாரியெல்லாம் எதுவுமே எடுத்து வைக்கல. இது வந்து காட்டன் சில்க் தான். இது வந்து ரொம்ப லைட் வெயிட். கோயிலுக்கு கட்டிக்கிறதுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கும். இதெல்லாம் எடுத்து வச்ச பிறகு நம்ம டிராவலுக்குன்னு வாங்கின குட்டி குட்டி பாக்ஸில் ஷாம்பு தனியாக, க்ரீம் தனியாக, எல்லாத்தையும் எடுத்து வைக்கணும். ஒவ்வொன்றும் எடுத்து யோசித்து வைக்கிறதுக்குள்ள நிஜமாவே சொல்கிறேங்க, ஊருக்கு கிளம்புற நேரத்தில் ரொம்பவே டயர்டாயிடுவேன். ஒன்று பஸ்ஸில் போகிறதா இருந்தால் போகும்போது ரெஸ்ட் கிடைக்கும், அப்படி இல்லையா காரில் போகும்போது காரில் ரெஸ்ட் கிடைக்கும். இந்த ஃபங்க்ஷனுக்கு காலையில் கோவிலில் கட்டிக்கிறதுக்காக என் பொண்ணுக்குமே நான் சாரீ தான் வாங்கியிருந்தேன். சாரீக்காக நான் வந்து மெட்டீரியல் வரும் பாருங்கள், அந்த மெட்டீரியலில் ஒரு 5.5 மீட்டர் நான் எடுத்திருந்தேன். ஒரு மீட்டர் பார்த்தீங்கன்னா 300 ருபீஸ். நான் வந்து 5.5 மீட்டர் வாங்கியிருந்தேன். இதுக்கு மேட்சான ப்ளவுஸு இது ரெண்டுமே சேர்த்து எனக்கு 2000 ருபீஸ் ஆச்சுங்க. மெட்டீரியல் எடுத்து லெஹங்கா தைக்க வைக்கலாம் தான் நினச்சேன். ஆனால் எந்த லெஹங்காவாக இருந்தாலும் ஒரு முறை 2 முறை தான் யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அதை யூஸ் பண்ணுறதே இல்லை. அதனால தான் இந்த முறை நான் வந்து சாரீ எடுத்தேன். சாரியை எடுத்தோம்னா அவங்க காலேஜுக்கும் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு யூஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் நாமளும் அந்த சாரியை யூஸ் பண்ணலாம். இந்த பிஸ்தா கிரீனில் இருக்கிற சாரீ தான் என் பொண்ணுக்கு வாங்கினது. அதுக்கு வந்து இந்த பிரிண்டட் ப்ளவுஸ் தான் நான் வாங்கியிருந்தேன். ஸ்லீவ்லெஸ் ப்ளவுஸு ரொம்பவே சூப்பராக ஸ்டிச் பண்ணி கொடுத்துருந்தாங்க. பிளாக் கலர் சாரீ, பார்டர் பார்த்தீங்கன்னாக்கா ஆஃப் ஒயிட்டில் இருக்கும். ப்ளவுஸுமே ஆஃப் ஒயிட் தான். இதை வந்து நான் ரிசப்ஷனுக்கு எடுத்து வச்சுருக்கேன். மேலே இருக்கிற ஒயின் கலர் சாரீ வந்து நான் கல்யாணத்துக்கு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 2 செட்டு சாரீ, 2 செட்டு ட்ரெஸ்ஸு எடுத்து வைக்கிறதுக்காக ஒரு கடையே பெட்டு மேலே வச்சுட்டேன். நான் வச்ச கடையை க்ளீன் பண்ணுறதுக்கே எனக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. இதுக்கப்புறமா போய் கிச்சனை க்ளீன் பண்ணணும், கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணணும். என்னோட ட்ரெஸ் மட்டும்தான் இப்போ எடுத்து வச்சுருக்கேன். என் பொண்ணு அவள் ரூமில் அவளோட ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுருப்பான். கிச்சனெல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு அந்த ட்ரெஸ்ஸையும் எடுத்து இந்த பேக்லேயே நான் பேக் பண்ணணும். துணியெல்லாம் எடுத்து வைக்கிறதுக்கே எனக்கு 10 மணி ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா தான் நான் கிச்சனுக்கே போனேன். எல்லாரும் சாப்பிட்டு முடிச்ச பிறகு தாங்க இந்த கிச்சனை நம்ம க்ளீன் பண்ண முடியும். அதனால தான் நான் 10 மணி வரைக்கும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். பாத்திரம்லாம் தேய்ச்சி வச்சுட்டு கவுண்டர் டாப்பெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு தான் போக போகிறேன். நான் போய் வர்றதுக்குள்ளே இந்த கிச்சன் என்ன கதி ஆக போகுதுன்னு எனக்கே தெரிலங்க. நைட் டைமு அப்படிங்கிறதுனால நான் யூட்டிலிட்டியில் பாத்திரம் தேய்க்காமல் கிச்சனில் தான் தேய்க்கிறேன். இந்த நேரத்துக்கு நான் போய் பாத்திரம் தேய்ச்சேன்னு வச்சுக்கோங்க, 10 வீட்டுக்கு கேட்குங்க. இன்னும் ஊருக்கு என்னென்ன எடுத்துகிட்டு போகணுமோ அதெல்லாம் எடுத்து வைக்கணும். ட்ரை சீட்ஸை வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து அம்மாவுக்கு பேக் பண்ணி எடுத்து வைக்கணும். பாத்திரம் கழுவி முடித்த கையோட கவுண்டர் டாப் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். மிச்சம் இருந்த குழம்பு எல்லாத்தையுமே எடுத்து நான் ஃப்ரிட்ஜ்லேயும் வச்சுட்டேன். பாத்திரம் நிறையவே இருந்துச்சு. இவ்வளோ பாத்திரத்தை தேய்ச்சி முடிக்கிறதுக்கு எனக்கு 1/2 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சுங்க.
இன்னும் ஃபேஸ் வாஷு, ப்ரஷ்ஷு, பேஸ்ட்டு இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு தான் நான் தூங்கணும். காலையில எந்திரிச்சு வீடெல்லாம் கூட்டி முடிச்சுட்டு, குளிச்சுட்டு கிளம்புறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகப்போகுதுன்னு எனக்கே தெரியலங்க. எங்கேயாச்சும் கிளம்பணுன்னா நாம் ஒரு டைம் டிசைட் பண்ணுவோம். போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு டைமாக இருக்கும். பிக்மெண்டேஷன் வந்த பிறகு என்னோட மேக்கப்புன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக தாங்க இருக்கும். நான் வந்து ஃபவுண்டேஷனெல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன். சீரம் போட்டுட்டு ஸ்ட்ரோக் க்ரீம், அதுக்கப்புறமா பிக்மெண்டேஷன் இருக்கிற இடத்துல கன்சீலர், காஜல், அப்புறம் பார்த்தீங்கன்னா லிப்ஸ்டிக், இவ்வளோ தாங்க என்னோட மேக்கப் இருக்கும். பிக்மெண்டேஷன் வந்த பிறகு தான் இப்படி இதுக்கு முன்னாடி எல்லாமே யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருந்தேன். ஆல்மோஸ்ட் கிச்சன் எல்லாத்தையுமே நான் க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். பாடி லோஷனெல்லாம் நான் வந்து பெரிய பாட்டில் எடுத்துகிட்டு போகிறது கிடையாது. ட்ராவல்க்குன்னு வாங்கியிருக்கிற இந்த மாதிரி குட்டி குட்டி பாக்ஸில் தான் இதெல்லாமே நான் எடுத்துக்கிட்டு போவேன். ஊரில் எப்போவுமே நாங்கள் யூஸ் பண்ணுற சோப்பு, டூத் பேஸ்ட்டு, ஷாம்பு இதெல்லாமே ஒன்று வாங்கி வச்சுருவேன். நாங்கள் யூஸ் பண்ணி முடித்த பிறகு அம்மா எடுத்து அப்படியே சைடில் வச்சுருப்பாங்க. மறுபடியும் அடுத்த டைம் போகிறப்ப அதை அப்படியே யூஸ் பண்ணிப்போம். பாடி லோஷன் ஒரு பாட்டிலையும், என் பொண்ணு யூஸ் பண்ணுற ஹேர் சீரம் வந்து ஒரு பாட்டிலையும் நான் எடுத்துக்கிட்டேன். நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது இந்த மாதிரி ஐட்டம் எல்லாம் எப்படி எடுத்து வைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட எந்த ஒரு வீடியோவுமே என்னால் அப்லோட் பண்ண முடியல. என்னோடய ஃபுல் டே விலாக் தான் இன்றைக்கி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ரொம்ப சிம்பிளான வீடியோ தான். நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.